NCC கேம்ப்னு வீட்டுல போய் சொல்லிட்டு இங்க வந்து 3 நாள் ஆச்சு. இனிமேலும் இங்க தங்க முடியாது. நம்ம இன்னைக்கே புறப்படுறோம். ஐயோ, ரூம திறந்தே போட்டு வந்துட்டேன். திங்ஸ் எல்லாம் இருக்கு, நீங்க ரெடி பண்ணுங்க. இப்ப குளிச்சுட்டு வந்துடுறேன். இன்னும் 2 நாள் நம்ம இங்க தங்க போறோம். கமாண்டியர், சீக்கிரம். எவ்வளவு நேரம்? வா வெளியே. Police headquarters, Vijay here. 6 கொலைகள். Yes. Hotel Blue Beachல கொடூரமான முறையில கொலை செய்யப்பட்டிருக்காங்க. City, borders, airport, railway station, bus stop எல்லாத்தையும் immediate alert பண்ண சொல்லுங்க. Yes. சந்தேகம் படிப்படியா யார் வந்தாலும் சரி. Immediate arrest பண்ண சொல்லுங்க. வணக்கம். சென்னை மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை. கடந்த 2 நாட்களாக சென்னை மாநகரில் ஆங்காங்கே பொதுமக்கள் சிலர் மர்மமான முறையில் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். சிலரது சடலங்கள் அடையாளம் தெரியாதபடி சிதைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கொலைக்கான காரணத்தையும் கொலையாளிகளையும் விரைவில் கண்டுபிடிப்பதற்கான முயற்சிகளில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த படுகொலைகள் மிகவும் கவலை அளித்திருப்பதாக இன்று சட்டப்பேரவையில் தமிழக முதல்வர் தெரிவித்தார். மேலும் நகர காவல்துறை கமிஷனர் தலைமையின் கீழ் விசேஷ போலீஸ் படை அமைக்கப்பட்டிருப்பதாக முதல்வர் தெரிவித்தார். ஆண் பெண் குழந்தை என்றும் பாராமல் சிறிதும் மனிதாபிமானமற்ற முறையில் இந்த படுகொலைகளை செய்து கொண்டிருப்பவன் ஒரு மன நோயாளியாக இருக்க வேண்டும் என்று போலீசார் கருதுகின்றனர். காணாமல் போனவர்களை பற்றிய விவரங்களை அருகிலுள்ள காவல் நிலையத்தில் அவ்வப்போது பதிந்துவிட வேண்டும் என்றும் காவல்துறை செய்திக்குறிப்பு ஒன்று பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது.
கண்ணு, நீ உள்ள போய் அவனை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணு. அவன் தப்பிச்சு வந்தான்னு வச்சுக்க, நான் பாத்துக்கிறேன். நீ போ. ஒரு கொலை கேஸ்ல மாட்டிக்கிட்டான். போலீஸ் ஷூட் பண்ணி அவனை ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்து வந்திருக்காங்க. அவன் ஆபரேஷன் தியேட்டருக்கு எடுத்துட்டு போங்க. உள்ள யாரையும் அலோ பண்ண வேண்டாம். நான் உடனே வரேன். நல்ல வேலை, இவன் நம்மகிட்டே வந்து சேர்த்தான். இல்லைன்னா நம்ம நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும். 28 குண்டுகள் தொலைச்சோம். இவன் எதை என்ன ஏங்கிக்கிட்டே இருக்க டாக்டர்? ஏனி உண்டா? இவனுடைய தசைகள் நரம்புகள்லாம் வித்தியாசம் மாறிக்கிறது கவனிச்சியா? நாங்க கொடுத்த மருந்துகள் உங்களை பாதிச்சிருக்கு. இந்த ஆராய்ச்சி இவன் உடம்பையும் உயிரையும் பொறுத்த வரைக்கும் சக்சஸ் தான். இருந்தாலும் இவனை போலீஸ் ஒப்படைக்காம காப்பாற்றி கொஞ்ச நாளைக்கு அப்சர்வ் பண்ணணும். டாக்டர், மனுஷங்கிறது உடம்பு மூளையும் சேர்ந்ததுதான். நீங்க உடம்ப பத்தி பேசுறீங்களே தவிர அவன் மூளையோட நிலைமையை பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க. டாக்டர், look at the condition of his brain. மூளையோட செல்கள் எல்லாம் தீவிரமாயிடுச்சு. கட்டுப்பாடு இல்லாத மிருகத்தன்மை அவனுக்கு ஏற்பட்டிருக்கு. பரிசோதனைன்ற பேர்ல நாம நடத்துற இந்த பைத்தியக்காரத்தனத்தை நிறுத்துறோம். டாக்டர், இவனை சாவடிச்சுங்க. For heaven's sake, please stop everything. Okay. Switch off everything. Thank you, doctor. அவனை எங்களால காப்பாற்ற முடியல. He is dead. அவன் உடம்புல 28 குண்டு பாஞ்சிருக்கு. டாக்டர், இவன மாதிரி ஒரு மனுஷன் நான் பார்த்ததே இல்லை. அவனை அடிச்சு பிடிச்சு அவனை அரெஸ்ட் பண்ணி கார்ல ஏத்தும் போது கூட சுய நினைவே இல்லை. திடீர்னு கை வழங்க உடைச்சுக்கிட்டு காரை நொறுக்கி எல்லாரையும் தாக்க ஆரம்பிச்சான். அதனாலதான் அவனை சுட்டுட்டீங்க. உங்க கடை முடிஞ்சு போச்சு. போஸ்ட்மார்ட்டம் செஞ்சு ரிப்போர்ட் அனுப்பிச்சிட்டா எங்க கடையும் முடிஞ்சு போயிடும். பட் அவன் பிளட் குரூப் டிஷ்யூஸ் எல்லாம் வித்தியாசமா இருக்கு. ஸோ இட் வில் டேக் எத்தனை நாள் ஆகும்? ஒரு வாரம் ஆகலாம். நானே ரிப்போர்ட் அனுப்புறேன். தேங்க்யூ டாக்டர். டாக்டர், புதுசா ரிசர்ச் ஆரம்பிச்சிருக்கீங்களா? அது எவ்வளவு தூரம் போயிருக்கு? இன்ஸ்பெக்டர், திருடனோ கொலைகாரனோ கிடைக்கலன்னா எவரையால் பிடிச்சி உள்ள போட்டு கேஸை முடிக்கிற மாதிரி இல்லை இந்த ஆராய்ச்சி. ஐ எம் சாரி டாக்டர், நாங்க அப்படி இல்லை. உண்மையான திருடனும் உண்மையான கொலைகாரன் தான் பிடிப்போம். வரேன்.